ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் கிரிப்டோகிராஃபிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பயுமே நம்ம நிறைய பேர் தெரியாத ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைனான்ஸில் எப்படி ரெஃபரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டெய்லியும் அப்டேட்டாக வரும். ஸோ அதுக்கு மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பைனான்ஸில் எப்படி ரெஃபரல் கொடுக்கலாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ரெஃபரல் கமிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20% நீங்கள் ஸ்பாட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ரிலேட்டிவ் யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்கன்னா அவங்க ட்ரேட் பண்ணுறதுலேருந்து 20% உங்களுக்கு கமிஷன் டெய்லி கொடுக்குறாங்க. அந்த 20% நீங்கள் ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதுலேருந்து 20% எவ்ரி ரெஃபரலுக்கும் உங்களுக்கு டெய்லியுமே க்ரெடிட் ஆயிரும். 10% கமிஷன் வந்துட்டு பேலன்ஸ் 10 எப்படி கொடுக்குறாங்கன்னா அடிஷ்னல் எதாவது கொடுக்குறாங்க. ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பண்ணுறவங்களுக்கு மேக்கர் டேக்கர் ஃபீஸாக 10% கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஃப்யூச்சரில் பண்ணுறவங்களுக்கு, ஸ்பாட்டில் பண்ணுறவங்களுக்கு 20% கொடுக்குறாங்க. ஸோ 30% உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆளை இன்வைட் பண்ணால் அவர்கிட்டருந்து உங்களுக்கு கமிஷனாகவே கிடைக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா MLM ப்ரொமோட் பண்ணுவோம், இல்லை நிறைய பிளாட்ஃபார்மில் நிறைய மணி வந்துட்டு லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை விட இது பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கமிஷன் வந்துட்டு இருக்கும். ஸ்டேபிளான இன்கம். அவங்க 4 பேர் ரெஃபர் பண்ணால் அவங்ககிட்ட இருந்து கமிஷன் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே பெரிய அளவில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேஃபாக உங்களோட மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், சேஃபாக ரெஃபர் பண்ணுங்கள். யாரையும் வந்துட்டு தப்பானதெல்லாம் ரெஃபர் பண்ணிட வேண்டாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நல்லா பாருங்கள். அப்புறம் அடிஷ்னல் பெனிஃபிட் பாருங்கள். அது $50 ஒர்த் ஆஃப் BNB காயின் வந்துட்டு $50 இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் $50 ஒர்த் ஆஃப் BNB கமிஷன் ரெஃபரல் 50 ஒர்த் ஆஃப் ட்ரேடிங் வால்யூம் கொடுக்குறாங்க. இது என்னென்னு இப்போ எப்படி கொடுக்குறாங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவர் வந்துட்டு $50, அதாவது $50 ஒர்த் ஆஃப் BNB ட்ரேட் பண்ணாங்கன்னா 30 டேஸில் உங்களுக்கு $50 ஒர்த் ஆஃப் BNB கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தர்கிட்டருந்து கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஒருத்தர்கிட்டருந்து உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி அதாவது 30 டேஸ்க்குள்ளே அவர் கம்ப்ளீட் பண்ணார்னா அவர்கிட்டருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ செகண்டும் அதே தான். பார்த்தீங்கன்னா 500 ஒர்த் ஆஃப் BNB வந்துட்டு 10 ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு எவ்ரி ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 50 ஒர்த் ஆஃப் ட்ரேடிங் வால்யூமில் 30 டேஸில் உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான். ஸோ நம்ம ரெஃபரல் பண்ணுறது வந்துட்டு மெயினாக நல்ல இன்வெஸ்டருங்களாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பயுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்டு பார்த்துடலாம். ஸோ ரெஃபரல் லிங்க் வந்துட்டு ஒரு ரெஃபரல் லிங்க் ஈவெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். நம்ம சோசியல் மீடியா இது எல்லாத்துலேயும் ஷேர் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமிஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கமிஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு $0, அதாவது 0லேருந்து ஒருத்தர் $49 வரைக்கும் ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு 20% கிடைக்கும். ஃபஸ்ட் லெவல் இது வந்துட்டு ஃபஸ்ட் லெவல்லேருந்து கிடைக்குது. ஸோ செகண்ட் லெவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது நான் லெவல் கான்செப்டில் சொல்லலை, நீங்கள் அப்படி மீன் பண்ண வேண்டாம். ஸோ 0லேருந்து $49 வரைக்கும் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு 20% கிடைக்கும். ஸோ $50லேருந்து $500 வரைக்கும் ட்ரேட் பண்ணால், $499 வரைக்கும் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு 25% கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து. ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா $500லேருந்து $5000 வரைக்கும் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு 30% கிடைக்கும். $5000 நீங்கள் அன்லிமிட்டட் அதுக்கு மேலே எவ்வளோ ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு 35% அவர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ இதை விட ரெஃபரல் இதுலேயே கிடைக்குமா சொல்லுங்கள்? இதை விட நம்ம எவ்வளோ பிளாட்ஃபார்ம் நம்ம ரெஃபர் பண்ணியிருப்போம், இல்லை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி சேஃபான நமக்கு ரெஃபரல் கமிஷன் போனஸ் எதுலேயுமே கிடைக்காது. ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் மெயினாக சேஃபாக இருக்கும். நம்ம யாரோட மணியும் வந்துட்டு யாரையுமே போய் எதுலேயுமே நம்ம இன்வைட் பண்ண தேவையில்லாத லாஸில் போயிட்டு நம்மளை யாரையுமே நம்ம தள்ள தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேவுட் பார்த்தீங்கன்னா பேவுட் டெய்லியும் கொடுத்துறாங்க. அது BNBயில் தான் உங்களுக்கு பேவுட் கொடுக்குறாங்க. மினிமம் பேவுட் பார்த்தீங்கன்னா $10லேருந்து எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் 10 தான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ நாள் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ரெஃபரல் மஸ்ட் நியூ யூசர். இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் பார்த்துடலாம். ரெஃபரல் மஸ்ட் நியூ யூசர். அப்புறம் செல்ஃப் ரெஃபரல்ஸ் பண்ணக்கூடாது. மைனான்ஸ் ரிசர்வ் மாடிஃபைட் டெர்மினேட் த ப்ரோக்ராம். ஓகே, அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ். அதாவது நீங்கள் வந்துட்டு சோசியல் மீடியா அந்த மாதிரி இதெல்லாம் ரெஃபர் பண்ணால் நல்லா பெனிஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பைனான்ஸோட ரெஃபரல் கமிஷன். நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறது நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெஃபர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நீங்கள் இதில் வந்துட்டு MLM மாதிரி 4-5 ஐடி போட்டு அந்த மாதிரி ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ரெஃபர் பண்ணுறது உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் வரும். ஸோ இன்றைக்கி நாளைக்குன்னு வராது. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் ரெஃபர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ இன்வெஸ்டர் உங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறீங்களோ, சோசியல் மீடியாவில் மெயினாக இப்போ இன்றைக்கி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு நல்லா ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பிளாட்ஃபார்மு. ஸோ அதில் நம்ம இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறதுனால நம்ம அதிகமான கிளைண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கீழே வருவாங்க, அதிகமான இன்வெஸ்டரும் நம்ம கீழே வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கிரிப்டோ வந்துட்டு ரொம்பயுமே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ டே பை டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிரிப்டோன்னா என்னதுன்னு சில பேர் சர்ச் பண்ணுறாங்க. அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், என்ன காயினை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சர்ச் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டைம் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பைனான்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே கேஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.